1974ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் நாள் திருச்சி மற்றும் தஞ்சை மாவட்டங்களின் சில பகுதிகளை ஒன்றிணைச்சு புதுக்கோட்டை என்ற புதிய மாவட்டத்தை முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் உருவாக்கினார். இந்த புதுக்கோட்டை மாவட்டத்து அரசு விழாவை புதுமையா நடத்தி காட்டியிருக்கிறார் நம்ம மாவட்டத்து பொறுப்பு அமைச்சர் ரகுபதி அவர்கள். சட்ட அமைச்சராக இருந்தவர் இப்போது கனிமவளத்துறை அமைச்சராகவும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார். மக்கள் நலனுக்காக ஏராளமான முன்னோடி திட்டங்களை உருவாக்கி தமிழ்நாட்டை மீண்டும் தலைநிமிர வச்சு பொருளாதார வளர்ச்சியில சாதனை படைத்திருக்கக்கூடிய நம்முடைய திராவிட மாடல் அரசு மேல பலரும் அரசியல் லாபங்களுக்காக வயிற்று பிழைப்புக்காக நாள்தோறும் அவதூறுகளை பரப்புறாங்க. அப்படி பரப்புறவங்களுக்கு முதல் ஆளா ஊடகங்களுக்கு முன்னாடி வந்து எதிர்வாதங்களை வைக்கக்கூடியவராக பதில் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறவர் தான் நம்முடைய ரகுபதி அவர்கள். தன்னுடைய ஆழமான ஆணித்தரமான வாதங்களின் மூலமா ஆட்சியை காக்கும் அரணாக விளங்குகிறார். அவருக்கு உங்கள் அனைவரின் சார்பில் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல இந்த மாவட்டத்தின் இன்னொரு அமைச்சர் மாண்புமிகு மெய்யநாதன் அவர்கள் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் துறை மூலமாக மிக சிறப்பான பணியை செய்து வருகிறார். திராவிட இயக்கத்தின் அடிப்படை நோக்கமே சமூக நீதிதான். அதனை காக்கும் துறையை அவர் கையில் வைத்துள்ளார். சாதி அடையாளமாக சுட்டப்பட்ட விடுதிகளை சமூக நீதி விடுதியாக பெயர் மாற்றியது. அது மட்டுமல்ல, விடுதிகளை நவீனமயமாக்குகிறார் மெய்யநாதன் அவர்கள். அனைவருக்குமான அரசு என்பதை மெய்ப்பித்து வருகிறார் மெய்யநாதன் அவர்கள். இந்த அரசு விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள ரகுபதி அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் மெய்யநாதன் அவர்களுக்கும் அவருக்கு துணை நிற்கக்கூடிய சிறப்பாக செயல்படக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அருணா அவர்களுக்கும் மாவட்டத்தினுடைய அரசு அதிகாரி அனைவருக்கும் எனது பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக 223 கோடி ரூபாய் மதிப்பிலான 577 முடிவுற்ற பணிகளை தொடங்கி வச்சு 201 கோடியே 70 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 103 பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி 43,993 பேருக்கு 341 கோடியே 77 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சியாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக மொத்தமாக 766 கோடி ரூபாய்க்கான நலத்திட்டங்களை மக்களிடம் வழங்கக்கூடிய விழா இந்த விழா. இன்னைக்கு திருமயத்தில் உருவாக்கி இருக்கக்கூடிய 10 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு மருத்துவமனையையும் அரிமள ஒன்றியத்தில் புதுசாக கட்டப்பட்டிருக்க சமத்துவபுரத்தையும் திறந்து வச்சிருக்கிறோம். இதுக்கான ஒப்புதலை என்கிட்ட வாங்கும்போது நம்ம திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்சதுல இருந்து இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய பணிகளை அந்த பட்டியலை வாங்கி நான் பார்த்தேன். பிரமிப்பா இருந்துச்சு. அந்த பட்டியலில் இருந்த பணிகளில் முக்கியமான சிலவற்றை மட்டும் சொல்லணும்னா, திருமயத்திலையும் ஆலங்குடியிலும் அரசு கலைக்கல்லூரிகள் தொடங்கப்பட்டிருக்கு. புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி அருகே பல் மருத்துவக் கல்லூரி அமைக்கப்பட்டிருக்கு. புதுக்கோட்டை ராஜகோபால தொண்டைமானுக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டு வருது. திருமயம் தொகுதியிலும் ஆலங்குடி தொகுதியிலும் நெல் கொள்முதல் நிலையம் அமைக்கப்பட்டிருக்கு.
புதுக்கோட்டை அண்ணா சிலையிலிருந்து அறந்தாங்கி செல்லும் சாலையில் கீரனூர் வர 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலைகள் மேம்படுத்தப்பட்டிருக்கு. 344 அரசு பள்ளிகளில் ஆய்வகங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. 33 திருக்கோயில் பணிகள் செய்யப்பட்டிருக்கு. இப்படி ஏராளமான திட்டங்களை வரிசையா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இத்தனை திட்டங்கள் செஞ்சிருக்கோம்னு திருப்தி அடைகிறவன் இல்லை. நான் இன்னும் செய்யணும் ஊக்கம் கொண்டு உழைக்கிறவன் இங்க வந்துட்டு உங்களை சந்திச்சுட்டு புது அறிவிப்புகளை வெளியிடாம இருப்பானா? அப்படியே வெளியிடாம போனா இங்க விட்டுருவீங்களா? நம்முடைய அமைச்சர்களாக என்ன விடுவாங்களா? விட மாட்டாங்க. இந்த நேரத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு 6 புதிய அறிவிப்புகளை நான் வெளியிட போறேன். முதலாவது அறிவிப்பு, அறந்தாங்கி வட்டத்தில் இருக்கக்கூடிய வீரகொண்டான் ஏரி, செங்கலநீர் ஏரி உள்ளிட்ட முக்கிய ஏரிகள் 15 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்படும். இரண்டாவது அறிவிப்பு, கீரமங்கலம் பகுதி விவசாயிகள் நலன் கருதி அப்பகுதியில் சாகுபடி செய்யப்படும். காய்கறிகள் பழங்களை பாதுகாப்பாக இருப்பு வைத்திட குளிர் பதன கிடங்கு 1,60,00,000 ரூபாய் மதிப்பில் அமைக்கப்படும். மூணாவது அறிவிப்பு, ஆவடியார் கோயில் ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய விளானூர் ஊராட்சி மற்றும் திருவலங்கூர் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள வடகாடு ஊராட்சியில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயர்மட்ட பாலங்கள் அமைக்கப்படும். நான்காவது அறிவிப்பு, புதுக்கோட்டை மாவட்ட இளைஞர்களுக்கு ஐடி துறையில் வேலை வாய்ப்புகள் அளிக்க புதுக்கோட்டையில் நியோ டைடல் பார்க் அமைக்கப்படும். அடுத்து 2 அறிவிப்பும் கொஞ்சம் ஸ்பெஷல் அறிவிப்பு. 5வது அறிவிப்பு, கந்தர்வக்கோட்டை பகுதி பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கை ஏற்று கந்தர்வக்கோட்டை பேரூராட்சி நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும். கந்தர்வக்கோட்டை பேரூராட்சி நகராட்சியாக, ஊராட்சி பேரூராட்சி மன்னிக்கணும், ஊராட்சி பேரூராட்சியாக தரம் உயர்த்தப்படும். மிக விரைவில் செயல்பாட்டுக்கு வரும்.